சென்னையில் காவலாளியாக பணியாற்றிய பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் அவரது மனைவி மற்றும் 2 வயது குழந்தையை கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் அரசின் அலட்சியத்தின் விளைவு என வேல்முருகன் கூறியிருக்காரு. சென்னையில் உச்சக்கட்ட கொடூரமாக தாய் தந்தை இருவரையும் இழந்து அழுது கொண்டிருந்த 2 வயது பச்சிளம் குழந்தையும் கூட இரக்கமின்றி கொலை செய்யப்பட்டது. இது ஒரு விபத்து அல்ல, இது பாதுகாப்பற்ற அரசு அமைப்புகளின் அலட்சியத்தின் விளைவு என திமுக கூட்டணியைச் சேர்ந்த தலைவர் வேல்முருகன் கட்டாயமாக கூறியிருக்காரு. வேலை தேடி வாழ்வாதாரம் தேடி தமிழ்நாட்டை வந்தடைந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் மற்றும் மனைவி 2 வயது ஆண் குழந்தையும் சென்னை தரமணியில் உள்ள மத்திய பாலிடெக்னிக் கல்லூரி காவலாளியாக பணியில் சேர்ந்து அதே கல்லூரி வளாகத்திலேயே குடும்பத்துடன் தங்கி வாழ்ந்து வந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு வீட்டில் தனியாக இருந்த அவரது மனைவியிடம் மர்ம நபர்கள் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காங்க. அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து மனைவியை காக்க முயன்ற ஒரே காரணத்திற்காக கொடூரமாக தாக்கப்பட்டு அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த இளைஞர். அதோடு அவரது மனைவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இரக்கமின்றி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. உச்சகட்ட கொடூரமாக தாய் தந்தை இருவரையுமே இழந்து அழுது கொண்டிருந்த 2 வயது குழந்தையை கூட இரக்கமின்றி கொல்லப்பட்டிருக்காங்க. 3 உயிர்கள் ஒரு குடும்பம் ஒரே இரவின் கூண்டோடு அழிக்கப்பட்டிருக்கு. கொலை செய்யப்பட்ட இளைஞர் மற்றும் அவரது மனைவியின் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி அடையாறு இந்திரா நகர் ஆற்றங்கரை ஓரத்தில் குழந்தையின் உடலை வேறு இடத்திலும் வீசி குற்றவாளிகள் தப்பிச் சென்றிருக்காங்க. இளைஞர் மற்றும் குழந்தையின் உடல்களை மீட்கப்பட்ட நிலையில் தாயின் உடல் தேடப்பட்டு வருது. இந்த வழக்கில் தொடர்புடையதாக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் ஒரு தனிப்பட்ட குற்றம் அல்ல, இது ஒரு விபத்து அல்ல, இது பாதுகாப்பற்ற அரசு அமைப்புகளின் அலட்சியத்தின் விளைவு. இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் முன்வைத்து தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் பின்வரும் கோரிக்கைகள் நடைமுறைப்படுத்தியிருந்தால் இன்று இந்த 3 உயிர்கள் உயிரோடு இருந்திருக்க முடியும். வடகிழக்கு மாநிலங்களில் நடைமுறையில் உள்ளதைப் போல தமிழ்நாட்டிலும் உள்நுழைவுச் சீட்டு முறை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்படும் வட மாநிலத்தவர்கள் ஒப்பந்த காலம் முடிந்தவுடன் வெளியேறுகிறார்களா என்பதை உறுதி செய்யும் கடுமையான கண்காணிப்பு அமைப்பு. ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு அவர்கள் பணிபுரியும் வளாகத்திலேயே பாதுகாப்பான குடியிருப்பு வசதி வழங்க ஒப்பந்ததாரர்களை கட்டாயப்படுத்துதல். தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு அலுவலகங்களில் குறைந்தபட்சம் 90% வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கே, தமிழ்நாடு அரசு துறைகளில் 100% தமிழக வேலை தமிழருக்கே என்பதை சட்டப்பூர்வமாக நடைமுறைப்படுத்துதல். 2014க்கு பிறகு தமிழ்நாட்டில் குடியேறிய எந்த ஒரு வடமாநிலத்தவருக்கும் வாக்குரிமை வழங்கக்கூடாது என்ற தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்புதல். அது மட்டுமல்ல, இந்திய பெருநிலம் என்பது ஒரே மொழி ஒரே இன ஒரே பண்பாட்டால் உருவானதல்ல. பல மொழி வழி தேசிய இனங்கள், பல பண்பாடு அடையாளங்கள், பல சமூகங்கள் இணைந்த ஒன்றே இந்தியா. அந்தந்த மொழி வழி தேசிய இனங்களின் அந்த சொந்த நிலப்பரப்புகளிலேயே அவர்களுக்குரிய தரமான கல்வி, நியாயமான வேலைவாய்ப்பு, உற்பத்தி வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருந்தால் இன்று பிறமொழி வழி தேசிய இனத்தை சேர்ந்த இளைஞர்கள், குடும்பங்கள், பச்சிளம் குழந்தைகள், இரத்த சொந்தங்கள், நிலங்களை வீடுகளை விட்டு வாழ்வாதாரம் தேடி பிற மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து அலைந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பஞ்சம் பிழைக்க பாதுகாப்பற்ற வாழ்வை தேடி அந்நிய நிலங்களில் அடையாளமற்ற உயிர்களாக வாழ வேண்டிய நிலையும் உருவாகியிருக்கு. இந்த கொடூர சம்பவத்திற்கு சில தனிநபர்கள் மட்டுமே காரணமல்ல. தேசிய இனங்களின் உரிமைகளை புறக்கணித்து ஒன்றிய அரசு திணிக்கும் மையப்படுத்தப்பட்ட வளர்ச்சி கொள்கைகள் என்ற பெயரில் வீழ்ச்சி கொள்கைகள் ஏற்படுத்தும் மனித விரோத விளைவே இவை. ஒருபுறம் தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு உரிமையும் சமூக சமநிலையும் சீரழிக்கப்படுகிறது. மற்றொரு புறம் வட மாநிலங்களின் இளைஞர்கள் சொந்த மண்ணில் வாழ முடியாமல் உயிர் பாதுகாப்பற்ற சூழலில் கட்டாயமாக இடம்பெயர தள்ளப்படுகின்றன. இந்த இரட்டை அநீதியையும் முடிவுக்கு கொண்டு வர மாநில உரிமைகளையும் தேசிய இனங்களின் உயிர் உரிமைகளையும் ஒரே நேரத்தில் பாதுகாக்கும் அரசியல் தீர்வே அவசியம். இவை அந்த மாநிலங்களில் உள்ள தேசிய இனங்கள் முடிவு செய்வதே சரியான தீர்வை தர முடியும் என வேல்முருகன் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.